களியாட்டங்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்கும். அதற்கு கொண்டு வாரார்கள். மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு விடயம். சுற்றுலாத்துறையால் இவ்வாறு ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய் வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ரஜீவன். மீண்டும் யாழ்ப்பாணத்திலிருந்து. யாழ்ப்பாணத்தில் முற்றவெளி மைதானத்தில் இன்றைய தினமும் நாளைய தினமும் நாளை மறுதினமும், அதாவது 15, 16, 17 3 தினங்களும் வடமாகாண சுற்றுலாத்துறையால் விசிட் ஜெஃப்னா 2026 என்று சொல்லி ஒரு நிகழ்வு ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதைத்தான் இந்த இடத்துல நான் காணொலியாக பதிவு செய்திருக்கிறேன். பாரம்பரிய உணவுகளுக்குரிய ஒரு திருவிழா அப்படி என்று சொல்லலாம். நிறைய ஃபுட் ஸ்டால் இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்துமே வட மாகாணத்தை தழுவியது. சிறுவர்களுக்குரிய விளையாட்டுகள், இதை தவிர பழைய வாகனங்களுக்குரிய பவனி கூட இந்த இடத்துல இப்போ யாழ் பொது நூலகத்தில் இருந்து ஆரம்பித்து இப்போ யாழ் பஸ் நிலையத்தால் இப்போ வந்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் இந்த இடத்துல காணொலியாக நான் உங்களுக்கு சேர்க்க இருக்கிறேன். அதே சமயத்தில் இந்த உணவு திருவிழா, இந்த விசிட் ஜெஃப்னா 2026 என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்பதையும் இந்த இடத்துல இந்த காணொலியில் சேர்க்க இருக்கிறேன். சுற்றுலாத்துறையால் இவ்வாறு ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுலாத்துறையில் நிறைய விடயங்கள் மெருகூட்ட வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. தென்பகுதியினுடைய சுற்றுலாத்துறைக்கும் வடபகுதியினுடைய சுற்றுலாத்துறைக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கிறது. இதே இடத்துல ஒரு 2 வருடங்களுக்கு முதல்ல நான் ஒரு நேர்காணலை செய்ய தென்பகுதியிலிருந்து வந்த ஒரு சுற்றுலா பயணி சொல்லியிருந்தார், யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா தலங்களுக்கு இடையில், அதாவது சுற்றுலா தலங்கள் இருக்கிற இடங்களில் பொது மலசல கூட வசதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே சமயத்தில் குடிநீர் வசதியும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலை காணப்படுகிறது சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் நிறைய பேர் தெரிவித்த கருத்து என்னன்னு சொன்னால், தங்களுக்கு சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்க்கமான ஒரு தெளிவான கைடு இல்லை. தாங்கள் நிறைய இடங்களில் விசாரித்து தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போக வேண்டி இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மிக குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். யாழ்ப்பாண தபால் நிலையத்துக்கு கிட்ட இப்போ இந்த பவனி, வாகன பவனி வந்திருக்கிறது. இந்த சிறிய வயதிலேயே இந்த கலையை நேர்த்தியாக பயின்றிருக்கிறார் இந்த சிறுவன். நேர்த்தியாக இந்த கலை பயிற்றுவிக்கவும் பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நலிவடைந்து செல்கின்ற ஒரு கலை, அழிவடைந்து செல்கின்ற ஒரு கலை, அப்படியேப்பட்ட ஒரு கலையை அடுத்த சந்ததி வரைக்கும் எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விடயம். இது போன்ற எங்களுடைய பாரம்பரிய கலைகளில் ஒன்றான சிலம்பு ஒரு இந்த இடத்துல இங்கே இருக்கிற மாணவர்களால் இருக்க வேண்டும். எங்களுடைய செய்தி காணப்படுகிறது. அதாவது ஆதி காலங்களில் நாங்கள் பின்பற்றிய கலை கலாச்சாரம், எங்களுடைய கலை அனைத்துமே மீண்டும் எங்களுடைய மாணவர்களுக்கும் புதிய எங்களுடைய சந்ததியினருக்கும் எடுத்துரைக்க வேண்டிய ஒரு கட்டுப்பாடில், ஒரு கடப்பாடில் எங்களுடைய சமூகம் இருக்கிறது.
வாகன பவனியிலே இலங்கையிலே குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே ஏற்கனவே அதாவது அந்த காலத்திலே பாவிக்கப்பட்ட வாகனங்களும் இந்த இடத்திலே பவனியிலே கலந்து இத்தனை வருடங்கள் கழித்தும் நல்ல நிலையில் வந்து இந்த வாகன உரிமையாளர்கள் வந்து இந்த வாகனங்களை வந்து பராமரித்து கொண்டு வாரார்கள். மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு விடயம். விசிட் ஜெஃப்னா 2026 இங்கே வந்து உள்ளூர் உற்பத்திகள், அதே சமயத்தில் ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து நிறைய வந்து போடப்பட்டிருக்கிறது. இதில் என்னென்ன உணவுகள் என்னென்ன விற்பனைகள் ஆகிறதுன்னு சொல்லி ஒரு சிறிய காட்சியை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய இருக்கிறேன். இது 400 ரூபா கால் கிலோ, இது 180 ரூபா. அந்த பழங்கட்டி இருக்குது, நல்லா ஒரிஜினல் பழங்கட்டி 100 ரூபா. நாவலில் கோப்பி எல்லாமே இருக்கு. பனை உற்பத்தி பொருட்களும் இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் உள்ளூர் உற்பத்திகள், வடமாகாணத்தை தழுவிய உள்ளூர் உற்பத்திகளும் இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறு தினமும் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததா இந்த இடத்துல வந்த ஒரு ஸ்டால், இரணைமடு நன்னீர் கிராமிய மீனவர்களுடைய உற்பத்தி. கடந்த வருடம் கூட இவர்கள் தனியாக ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலை வந்து செஞ்சுருந்தாங்க. ஆனால் இந்த முறை வந்து தனியாக ஒரு ஸ்டால் மட்டும் இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது. இரணைமடு நன்னீர் உற்பத்தி ஆளுகள் அளவு பார்த்தா ஒன்று தூக்கி காட்டுங்க பார்ப்போம். எத்தனை மாசத்துல இந்த அளவுல வரும்? ஒரு வருஷம். இந்த அளவுக்கு அப்படியா?
ஒடியல் கூலா எவ்வளவு ஒரு டிஷ்? ஒரு கப் எவ்வளவு? 200 ரூபா. இந்த இடத்துல வந்தால் ஒடியல் கூழும் நீங்கள் குடித்து பார்க்கலாம். அதே சமயத்தில் உள்ளூர் உற்பத்தி பொருட்களும் இந்த இடத்துல விற்பனை ஆகிக்கொண்டிருக்குது. வட மாகாணத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுலாத்துறை என்றில் வெள்ளி சனி ஞாயிறு அப்படி இல்லை என்று சொன்னால் வார நாட்களில் கூட களியாட்டங்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்கும். அதற்கு காரணம் என்னென்று சொன்னால், இப்போ குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பொழுதுபோக்கு அம்சங்கள் சரியான குறைவென்று சொல்லலாம். சுற்றுலாத்துறைக்குரிய இடங்களும் குறைவென்று சொல்லலாம். அதனால் இது போன்ற எந்த நிகழ்வு நடந்தாலும் அந்த இடத்துல இப்போ இன்றைக்கு வந்து முதல் நாள் நிகழ்வு, இன்றைக்கு சனிக்கிழமை. இப்போ நாளைக்கும் நாளை மறு தினமும் அதிக அளவில் மக்களை வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ வந்து ஸ்கூல் லீவு, எல்லாருக்குமே வந்து ஹாலிடேஸ் என்றதால் நாளைக்கு நாளை மறுதினமும் அதிக அளவு மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடமாகாண சுற்றுலாத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசிட் ஜெஃப்னா 2026 நிகழ்வுகள், இந்த நிகழ்வில் என்னென்ன விடயங்கள் நடக்குது என்று சொல்லி நான் இந்த இடத்துல காணொலியாக பதிவு செய்திருந்தேன். மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.